அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் அது வரைக்கும் மேடையில் பேசினதில்லை, என்னுடைய மூலமாக ஏதாவது தவறாக பேசினா இந்த மன்னிச்சிருங்க. நம்ம திரைக்கு பின்னாடி இருக்க நிறைய செயல்பாடுகள் வந்து தொடர்ச்சியாக செய்யும். மூணாவது பெரிய கட்சி அப்படின்ற அங்கீகாரம் வந்து நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஆனால் ஐடிவிக்கு எப்போவுமே தகவல் தொழில்நுட்ப பாசறை எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடி தான் இருக்கு. மிகப்பெரிய கம்பெனிஸ் வந்து கடந்த 15 வருடங்களாக வந்து தொடர்ச்சியாக நம்ம இணையத்தில் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா அண்ணனுடைய நிறைய உரைகள், அப்புறம் வந்து முக்கியமாக ஜியோ பாலிடிக்ஸ், பூகோள அரசியல் குறித்து அவர் பேசுகிற நிறைய கருத்துக்களை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழி அறிமுகம் செஞ்சுட்டு பல இடங்கள் பேசிட்டு எனக்கு நம்ம வந்து இதை வந்து கண்டுபிடிச்சு புதுசாக நம்ம செய்கிறோமா அப்படின்னா இல்லை. இது வந்து நிறைய பேர் முன்னாடியே செஞ்சுட்டு தான். இந்த திரைத்துறையில் பயன்படுத்த ஒரு சாதனமாக இருக்கலாம். இதை வந்து இந்த கருத்து கணிப்புகள், இது நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சு நம்ம செய்யறதுல நம்மளே உருவாக்குறோம். அது வேற எங்கேயும் வந்து ஒரு இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க, அதை வந்து நமக்கு தகுந்த ஒரு தொழில்நுட்பமாக மாற்றோம். முக்கியமாக எல்லாமே இன்ஹவுஸாக வந்து நிறைய ரிசோர்ஸை வந்து நம்ம எடுத்துட்டு வந்து அவங்க எல்லாம் தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் களவாடிட்டு இருக்காங்க. இங்கே நின்று நம்ம இன்னைக்கு பேசுறது, இந்த நொடியில் பேசுறதுக்கு உடனே ஒரு காணொலியாகவும் ஒரு ஷார்ட்ஸாகவும் உடனே வைரலாகிற மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த பொதுக்குழுல நம்ம எல்லாருக்கும் அழைப்பு இருந்தாலும் நிறைய தம்பிகள் வெளிநாடுகளில் இருந்து அவங்க கொடுக்குற உழைப்பு இன்னைக்கு இந்த விஷயம் பேசுபொருள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அது எப்படியாவது வந்து இணையத்தில் வந்து சேர்த்துறாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக அடுத்த பொதுக்குழுன்றதை விட நமக்கு வந்து அடுத்த 3 மாதத்துக்கான ஒரு மைல்ஸ்டோன் வந்து நம்ம மற்ற கட்சிகளுக்கும் இப்போ 4 முனை போட்டியாக தான் வந்து இந்த தேர்தல் இருக்கு எல்லாருக்குமே. அப்போ இணையம் பொறுத்த வரைக்குமே நமக்கு இன்னுமே அதிகமான ஒரு பலம் தேவைப்படுது. இணையத்தில் களமாடுற தம்பிகளுக்கு வந்து அறிவுறுத்துறது என்னன்னா, இன்னும் உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து அதிகமாகணும். ஒழுங்கோட நம்ம வந்து இந்த களத்தை வந்து சந்திக்கணும். இந்த அளவுக்கு வந்து நெறிமுறைகள் வந்து நம்ம களத்துக்கு கொடுக்கப்பட்டப்போ அதே அளவுக்கு நெறிமுறைகள் இணையத்திலும் இருக்கு. அதை பின்பற்றி நம்ம வந்து செயல்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். டேட்டாவும் நம்ம பார்க்குறோம். ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் இத்தனை சதவீதத்தில் இருக்கீங்க, அவங்களோட இத்தனை சதவீதம் வந்து நீங்கள் குறைப்பீங்க அப்படின்னு. அது எல்லாமே ஜூலை மாதமே அண்ணன் கையில் நாங்கள் வந்து சேர்த்தோம். அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அவங்க கொடுக்குற அந்த ரிசல்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அண்ணன் கையில் கொடுத்தாச்சு. உங்களோட அதிகமாக வாக்கு வாங்குறதுக்கு மட்டுமே இலக்கில் இந்த மொத்த தமிழ்நாடுமே நமக்கான ஒரு நாடாக மாற்றுறது தான் நம்மளுடைய இலக்கு.